சும்மா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு சில காரணங்களால் எனக்கு மானடைசேஷன் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டார்ட் பண்ணது அந்த நிவி வில்லேஜ் ஷோ என்னோடய சேனல் இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்கும், கூட தான் இருக்கும். ஸோ நான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் கண்டென்ட் இல்லாமல், ஓன் கண்டென்ட் கிடையாது, ஸோ மற்றவங்களுடைய கண்டென்ட்டை தான் நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி எடுத்து போட்டுட்டு இருந்தப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமிங் வரைக்கும் எனக்கு ஒரு அமௌண்ட் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு யூடியூப் தரப்புலேருந்து. மந்த் 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா 3 மந்த்ஸ் ஒருக்கா $100 எனக்கு வரும். வர்றப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு சில இதுலேயே அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட கண்டென்ட்டு போடுறதுனால எனக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டுங்கிற மெசேஜ் வந்துட்டு என்னோடய மானடைசேஷன் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஈஸியாக, யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 5 இயர்ஸ்க்கு பேக்லலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன வந்து பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மானடைசேஷன் பெர்மிஷன் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 வாட்ச் ஹவர்ஸும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபரும் நம்ம வச்சுருக்கணும். வச்சுருந்தா ஒரு சில எலிஜிபிலிட்டி வந்து தராங்க. ஃபுல் மானடைசேஷனும் வேணும்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வாங்கணும் வீடியோக்குள்ள. அது இல்லாமல் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட்டு 1000 வந்து இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து யூடியூப் தரப்பில் வந்து நம்மளுக்கு மானடைசேஷன் வந்து தராங்க. ஸோ நீங்கள் யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய ஓன் கண்டென்ட் போட ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்களுடைய கண்டென்ட் போடுறது இப்போ வேணால் கை கொடுக்கும், பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக என்றைக்காவது இருந்தாலும் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்காரங்க வந்து மானடைசேஷன் நம்மளதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓன் கண்டென்ட் போட ட்ரை பண்ணுங்கள். ஓன் கண்டென்ட்டு போடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மானடைசேஷன் வந்து இல்லை. எதனால் வந்து பார்த்திங்கன்னா அதான் அந்த ரீயூஸ்டு கண்டென்ட்டு மற்றவங்களுடைய கண்டென்ட் போகிறதுனால எனக்கு வந்து மானடைசேஷன் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய ஓன் வாய்ஸ் கொடுத்து ஓன் வீடியோ மேக் பண்ணி போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதில் ஒரு வீடியோ தான் இது ஃபஸ்ட் வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஓன் வீடியோவே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஓன் வீடியோ தான் நம்மளுக்கு என்றைக்குமே கை கொடுக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஓன் கண்டென்ட் என்ன போடுறது, உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழா போடலாம், ஃபங்க்ஷன், ஏதாவது டான்ஸ் ஆடுறஸோ, பாட்டு கச்சேரி, இதெல்லாம் எல்லா ஊர்லேயுமே வந்து வைப்பாங்க. அப்படி வைக்கிறப்ப நீங்கள் அதை கூட நம்ம வந்து ஷூட் பண்ணி போடலாம், பாட்டு கச்சேரி போடலாம். பட்டு ஆடல் பாடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் அது வந்து காப்பிரைட் இஷ்யூ வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸில் போடலாம் 1 மினிட்டுக்குள்ளே. ஸோ அதில் வந்து இஷ்யூஸ் வராது. ஆனால் பட் வீடியோவில் நீங்கள் வந்து ஆடல் பாடல் போட முடியாது. பிகாஸ் அதான் அந்த சாங்ஸு வந்து காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால் வீடியோ வந்து போட முடியாது. நீங்கள் ஷார்ட்ஸில் போட்டுக்கலாம். 1 மினிட் கட் பண்ணி போட்டுக்கலாம். வேறு வந்து இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு வேறு என்ன பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா, ஓன் கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து அந்த பொருள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணி அதை ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி கூட நீங்கள் போடலாம். அதுவும் முடியாதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் கூட யாரும் வாங்குவாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம். ஸோ அவங்க யாராக இருந்தாலுமே மந்த்லி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கிடுவோம் இப்போ இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ யாராவது பக்கத்தில் வாங்கியிருந்தால் கூட அந்த பொருள் நம்ம கேட்டு வாங்கி ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அந்த பொருளை அவங்கள்ட்ட கொடுத்துறோம். பட் இதையே நம்ம வந்து இன்னும் ஈஸியாக பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பொருள் ஆர்டர் பண்ணலாம். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருளை ஆர்டர் பண்ணி ஒரு ரிவ்யூ அல்லது வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு அந்த பொருளை எகெயின் ரிட்டர்ன் போடலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் அதிகமாகவே இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது, அமேசான்லேயும் இருக்குது. ஸோ அது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பொருளை வாங்கி ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்டு ஒரு கண்டென்ட் அல்லது ஒரு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அந்த பொருளை வந்து நீங்கள் ரிட்டர்ன் போடலாம். இதுவுமே ஒரு நல்ல
கண்டென்ட் க்ரியேஷனுக்கு நல்லாயிருக்கும். வேறு என்ன பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பண்ணுற டெய்லி ஒர்க்கை கூட நீங்கள் வந்து வீடியோவை எடுத்து போடலாம். அதுவுமே வந்து ஓன் கண்டென்ட்டு நல்லா வந்து வியூஸ் வரும். பட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோ வந்து ரெகுலராக போடணும். கன்சிஸ்டன்ஸாக போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, என்றைக்குமே வந்து அதான் சொல்கிறேனே, ஓன் வீடியோ தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். மற்றவங்க வீடியோ போடுறது இது பண்ணாது. என்னோடது எப்படி ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துச்சுன்னா, நான் மற்றவங்க வீடியோ வந்து அப்படியே டேரெக்டாக எடுத்து போட மாட்டேன். மற்றவங்க ஒரு 2-3 வீடியோ வேறு சேனல்லேருந்து 2-3 வீடியோ எடுத்து அதை கட் பண்ணி அதில் ஒரு 15 செகண்ட்ஸு, இதில் ஒரு 20 செகண்ட்ஸு, அதில் ஒரு 30 செகண்ட்ஸு எடுத்து அப்படியே நான் வந்து அப்படியே கம்பைன் பண்ணி போடுவேன். ஸோ கம்பைன் பண்ணி போகிறப்ப எனக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ வராதுன்னு நான் நினச்சி அப்படி போடுவேன். பட் ஆனால் யூடியூப்க்கு எல்லாமே தெரியும். அந்த வீடியோ ஃபஸ்ட் காப்பி எங்கே இருக்குது, அடுத்து யார் போட்டிருக்கா, இதில் வந்து எது ஓன் கண்டென்ட்டு, எது காப்பிரைட்டட் கண்டென்ட்டு, அல்லது எது ரீயூஸ்டு கண்டென்ட்னு எல்லாமே வந்து யூடியூப்புக்கு தெரியும். ஏன்னா யூடியூப் ஆல்காரதம் அப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஓன் கண்டென்ட் போட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாருக்கும் எந்த ஒரு இதுவும் வராது. நம்மளுக்கே சொல்கிறேன், இப்போ மானிட்டைசேஷனுக்கு எதுக்குமே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஓன் கண்டென்ட் போட ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இது வந்து என்னுடைய 3வது சேனலோ 4வது சேனலோ சொல்லலாம். நான் 3 சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் பேன் பண்ணி இப்போ வந்து இது வந்து கடைசியாக அந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இதுலையாவது நம்ம வந்து ஓன் கண்டென்ட் போடணுன்னு தான் நான் வந்து இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தென் யூடியூப் சம்மந்தமாக அதான் நிறைய நான் பட்டுட்டேன். அதாவது எப்படிலாம் மானிட்டைசேஷன் வருது, கட் பண்ணுறாங்க. நானும் அதான் சொன்னேனே, முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண புதுசில் அதை மற்றவங்க கண்டென்ட்டை போட்டு ஓரளவுக்கு 2-3 டைம் வந்து மணி ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதாவது $100 ரீச் பண்ணோடனே நம்மளுக்கு மணி சென்ட் பண்ணிடுவாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 டைம் நான் வாங்கியிருக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஆடல் பாடல் கச்சேரியில் வந்து விஜயகாந்த் டான்ஸ் ஷோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த டான்ஸ் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் விஜயகாந்தே வந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரிஜினல் விஜயகாந்த் தான் நினச்சி நிறைய வியூஸ் அந்த சேனல் அந்த வீடியோக்கு மட்டும் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த ஒரு வீடியோ தான் என்னை மேக்ஸிமம் ரீச் பண்ணி விட்டுச்சு என்னோட அந்த சேனலில். பட் அதே வீடியோ தான் எனக்கு பேக் ஃபேராகவும் ஆச்சு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சோடனே எனக்கு வந்து அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் இஷ்யூ வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் அதான் ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருச்சு. பட் அதுக்கு வரல, எனக்கு வேறு வீடியோக்கு வந்துருச்சு. பட் அந்த வீடியோக்கு வந்து ரீயூஸ்டு வராது. அதில் வந்து என்னென்னு வந்துருந்துச்சுன்னா, எனக்கு வந்து காப்பிரைட், அதான் அந்த சாங் வந்து வந்துட்டனால காப்பிரைட் வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் ஓன் வீடியோ ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்வேன். வளவலன்னு பேச வேண்டியதில்லை. ஓகே, என்னோடய சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இல்லை இது போன்ற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இப்போ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, பாய்.